நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். மக்களின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி. நேரடி கள ஆய்வு தொடர்கிறது. சிறுவர்களை இனமத பேதங்களின்றி ஒன்றிணைத்து பயணிக்க செய்வது அவசியம் என்கிறார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணைகள் தொடர்கின்றன. ஹட்டன் டேகம வீதியில் பேருந்து குடை சாய்ந்து விபத்து, 52 பேர் காயம். வீடு புகுந்து நாயை இழுத்துச் சென்ற சிறுத்தை, மக்கள் பீதியில். கட்டான 3 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட கும்பல் சிக்கியது, 72 லட்சம் ரூபாய் மீட்பு. புலன் விசாரணைகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் ஜனாதிபதியையும் விட்டு வைக்காத கோவிட், மனைவியுடன் சிகிச்சை பெறுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வு வழங்கும் கிராமத்துக்கு கிராமம் செயற்திட்டத்தின் 2வது பயணம் இன்று இடம்பெற்றது. மாத்தளை ஹிபிலியாகட பகுதிக்கு சென்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். ஜனாதிபதி மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வு வழங்கும் கிராமத்துக்கு கிராமம் செயற்திட்டத்தின் 2வது பயணம் மாத்தளை வெல்கமுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹிபிலியாகட பகுதியில் இன்று இடம்பெற்றது. பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ள மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். இதன்போது ஜனாதிபதி பல்வேறு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். ஹட்டன் டயகம பிரதான வீதியின் போர்டைஸ் பகுதியில் தனியார் பஸ் விபத்துக்குள்ளானதில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 52ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை பாதை அகலப்படுத்தாமையின் காரணத்தினாலேயே அடிக்கடி விபத்துக்கள் இடம்பெறுவதாகவும் அதனால் வீதியை புனரமைத்து தருமாறும் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இன்று காலை 7 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். டயகம பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த குறித்த தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி சுமார் 20 அடி பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த பயணிகள் ஆம்புலன்ஸ் வண்டியினூடாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். உள்ளுக்கு இருந்தா நானும் எலும்பி வந்தா பிள்ளைங்களை கொஞ்சம் இழுத்து எடுத்தேன். இங்கே வந்தோடனே துருவா போயிருச்சு பஸ் பணிய. விபத்தில் காயமடைந்த 52 பேரில் 25 பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த பயணிகள் குறித்து அச்சமடைய தேவையில்லை எனவும் பேருந்தின் சாரதி ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒருத்தருக்கு பெரிய லெவலில் ஒன்றும் இதில் அடிபட்டு கொஞ்சம் சின்ன காயங்கள். அதாவது இந்த போர்டைஸ் டயகம் ரோட் வந்து சின்ன ரோட்டு, சைட்ல இருந்து நிறைய பாதுகாப்பான மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அதனால பாதுகாப்பு குறைவு. டிரைவர்ஸுக்கு கொஞ்சம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இறக்கத்துல கொஞ்சம் கவனமா வரணும்னு சொல்லி
ரொம்ப காணாது எங்களுக்கு. ரோட்டில் சைட் கொடுக்காது, சைட் கொடுத்தா ரோட் பாஸ் கீழே விழுந்துருது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ரோட்னா பத்தாது, ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் ரோட்டில் இடம் இருக்குது. 100 வாரத்துக்கு இடம் அளவுக்கு ரோட் பத்தாது. அதனால இன்னும் ரோட்டை வெட்டி ரோட்டை செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு வாகனம் முன்னுக்கு வந்துச்சுன்னா சைடு கொடுக்க வாகனம் உங்களுக்கு பத்தாது. அப்போ நாங்களும் நேருக்கு வரக்குள்ள பல ஆக்சிடென்ட்களை தான் இவ்வளோ நாளைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அமைச்சர் சொன்னோம், இதை நடைமுறைப்படுத்தலை. அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. சிறுவர்களை இனமத பேதங்களை மறந்து இணைந்து செயற்பட ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆனால் பிள்ளைகளை சிறுவயது முதல் இனமத ரீதியாக பிரித்து வைத்துவிட்டு பெரியவர்களான பின்னர் ஒன்றாக இணைந்து வாழ வற்புறுத்துவது பயனற்றது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பத்திரமுல்ல அப்பேகமையில் நடைபெற்ற விசேட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். දරුවන් බෙදෙන්නේ බෙදිලා ජීවත් වෙන්න මඟ පාදා දෙනවා. අද සිංහල දරුවෝ සිංහල ඉස්කෝලවල, මුස්ලිම් දරුවෝ මුස්ලිම් ඉස්කෝලවල, හින්දු දරුවන්ට වෙනම ඉස්කෝල. ගොඩාක් කාලේ ඉඳන්ම දරුවන්ට சிறுவயது முதலே நாம் சிறுவர்களை பிரித்து வைக்கிறோம். அதற்கான வழியை நாமே ஏற்படுத்துகிறோம். இன்று சிங்கள சிறுவர்கள் சிங்கள பாடசாலைகளில், முஸ்லிம் பிள்ளைகள் முஸ்லிம் பாடசாலைகளில், இந்து சிறுவர்கள் இந்து பாடசாலைகளில் கல்வி பயில்கின்றனர். சிறுவயது முதலே அவர்களை பிரித்திருக்குமாறு கற்பிக்கிறோம். அதன் பின்னர் வளர்த்த பின்பு ஒன்றாக சேர்ந்து வாழுமாறு கூறுகிறோம். கல்வியில் பிரித்துவிட்டு பின்னர் வளர்ந்த பின்னர் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என்ற பிரச்சனை எமக்கு இன்று இருக்கிறதே. இன மதமாக மட்டுமல்லாமல் பாடசாலை ரீதியாகவும் இந்த சிறுவர்களை பிரிக்கிறோம். தேசிய பாடசாலை பிள்ளைகள், உயர்நிலை பாடசாலைகளின் பிள்ளைகள், மாகாண சபை பிள்ளைகள், சர்வதேச பாடசாலை பிள்ளைகள் என்று பிள்ளைகளை பிரிக்கிறோம். சிறுவயதில் பிரித்து வகுப்பு ரீதியாக வாழ்வதற்கே நாம் கற்பிக்கிறோம். ஒரே சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையெனில் சிறுவயது முதல் இந்த பிரிவினையை தவிர்க்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட ரீதியாகவும் நம்புகிறேன். தற்போது சிறுவர்களிடம் உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று கேட்டால் கல்வி கற்பது என்று கூறுவார்கள். எது சுமை என்று கேட்டால் பரீட்சை சுமை என்று கூறுகின்றனர். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக கல்வியை கற்கவில்லை எனில் அவற்றில் பயன் இல்லை. எனவே கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்குவதை விட சிறுவர்கள் சுதந்திரமாக கல்வியை தொடர்வதற்கான தேசிய கல்விக் கொள்கை ஒன்றை ஏற்படுத்துவதே தேவையாக இருக்கிறது. சிறுவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்கும் நாட்டையும் தமது இலக்குகளையும் அடையக்கூடிய நாட்டையும் நாம் உருவாக்க வேண்டும். අපි දරුවන්ට නිදහස ඉගෙන ගන්න පුළුවන් රටක්, නැවත තමන්ගේ ඉලක්කය ජය ගන්න පුළුවන් රටක් හදලා බාර දෙන්න ඕන. இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தற்போது சிறுவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை எதிர்கால சந்ததியினரும் சந்திக்காத வகையில் சிறந்த ஒரு நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். මේ දරුවන් අතරින් සියලුම ජාතීන්ට සියලු ආගම්වලට අත් දරුවන් ඉන්න බව අපිට ඒක තමයි මම මේ රටේ වැඩියෙන්ම දකින්න කැමති. இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் அனைத்து இன குழந்தைகளும் இருக்கின்றனர். இதனையே நான் காண விரும்புகிறேன். இதன் மூலமே நாட்டில் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை ஏற்படும். அனைத்து இன மத சிறுவர்களையும் இணைப்பது குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். 15 வருடங்களுக்கு முன்னர் நான் மக்கள் முன்னிலையில் அப்போதிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கால சந்ததிக்கும் கொடுக்க போவதில்லை என்று கூறியிருந்தேன். அன்றிருந்த பிரச்சனை இன்று எனக்கு முன்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இல்லை. அதேபோல் இன்று நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வை ஏற்படுத்தும் நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். එනිසා පුතේ මම කියනවා අද අපි යම් ප්‍රශ්නයකට මුහුණ දෙනවා නම් ඒ ප්‍රශ්නවලටත් අනාගතේ මුහුණ දෙන්න වෙන්නේ නැති රටක් අපි හැදිය යුතුයි. பாடசாலைகளுக்குள் காணப்படும் அரசியல் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என பேராயர் மெல்கம் கர்தினல் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கந்தான புனித செபஸ்டியன் கல்லூரியின் 100வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கந்தான புனித செபஸ்டியன் கல்லூரியின் 100வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்வுகள் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினல் ரஞ்சித்தின் தலைமையில் இன்று நடைபெற்றன. 1960 ඉස්කෝල රජයට ගත්තට පස්සේ රජයේ පාසැල් වලට දේශපාලකයෝ ඇතුල් වුණා. දේශපාලනය ඇතුල් වුණා. 1960ஆம் ஆண்டு பாடசாலைகளை அரசாங்கமயப்படுத்தியதற்கு பின்னர் அரசியல்வாதிகள் பாடசாலைகளிலும் நுழைய ஆரம்பித்தனர். இதனால் அரசியல் உள்நுழைந்தது. அரசியல்வாதிகள் சொல்லும் விடயங்களை தான் அதிபர்கள், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும். மாணவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி அரசியல்வாதி ஒருவர் ஆசிரியரை பணித்த சம்பவம் ஒன்று சில வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றமை இங்கு ஞாபகமூட்டத்தக்கது. பாடசாலைகளுக்குள்
போல் காணப்படும் அரசியல் நீக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நாம் மீண்டும் மீண்டும் அரசிடம் இதனை வலியுறுத்துகின்றோம். பாடசாலைகள் என்பது எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் பரிசுத்தமான இடமாகும். දේශපාලනය පාසල් වලින් ඈත් විය යුතුයි. අද අපි නැවත නැවතත් රජයට කියා සිටිනවා. අධ්‍යාපනය කියන්නේ අනාගත පුරවැසියන් හදන ශුද්ධ වූ ස්ථානයක්. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்திய மனுக்கள் மீதான விசாரணைகள் இன்று 3வது நாளாகவும் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றன. 20வது திருத்தத்துக்கு எதிரான 37 மனுக்கள் தொடர்பிலும் மனுதாரர்கள் தமது வாதங்களை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிரான ஆட்சேபனைகளை முன்வைக்க 7 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த 7 நாட்களுக்குள் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி 39 மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த 39 மனுக்களின் 2 மனுக்கள் விசாரணைக்கே எடுத்துக் கொள்ளப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறித்த 2 மனுக்களையும் தாக்கல் செய்த சிவில் சமூக பிரதிநிதிகள் தொடர்பான அறிக்கை சபாநாயகருக்கு கிடைத்துள்ளதால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் 3வது நாளாகவும் இன்று உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அரசியலமைப்பின் 121வது உறுப்புரை பிரகாரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த 39 விசேட மனுக்கள் மற்றும் 7 இடையீட்டு மனுக்கள் மீதான பரிசீலனைகள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித் மலால்கொட, புவனகே அலுவிகார, சிசிரத ஆபுரு மற்றும் பிரியந்த ஜெயவர்தன் ஆகியோர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. 20வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பதோடு மக்கள் வாக்கெடுப்புக்காக அது விடப்பட வேண்டும் என்றே இந்த 39 மனுதாரர்களும் தங்கள் மனுக்களில் முன்வைத்துள்ள கோரிக்கையாகும். 20வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் தேர்தல் காலங்களில் தனியார் ஊடகங்களை அரசுக்கு பக்கசார்பாக நடத்த முடியும் என 33வது மனுதாரர் தொடர்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தெரிவித்தார். இதனால் இந்த நாட்டின் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது எனவும் மக்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவிப்பதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொருத்தமான இந்த சட்ட விதி மக்கள் வாக்கெடுப்பு மூலமே நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். 19வது திருத்தத்தை கொண்டு வரும்போது ஊடகங்களில் ஒரு பிரதிநிதியை நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கு நீதிமன்றம் தடை விதித்தது எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்த மனுதாரர்களின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சட்டமா அதிபரின் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. எது எவ்வாறாயினும் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட தினத்திலிருந்து 21 நாட்களுக்குள் நீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்பதும் அரசியல் யாப்பின் சரத்து என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டான பகுதியில் 3 கோடி ரூபாவை ஆயுத முனையில் கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழுப்பிட்டிய பகுதியில் பாரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு 5வது மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் துப்பாக்கி முனையில் 3 கோடி ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டான 50 ஏக்கர் பகுதியில் வர்த்தகர் ஒருவரின் வீட்டொன்றிலேயே நேற்று முன்தினம் 3 கோடி ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் என்பன கொள்ளையிடப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்ய 60 போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய 6 குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. பல கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடமிருந்து 7.2 பில்லியன் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளிப்பிட்டி பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பில் நபர் ஒருவர் பாரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு 5வது மாடியிலிருந்து தள்ளி கொலை செய்துவிட்டு பெண்ணொருவரிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டனர். இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிறையிலிருந்து வெளியாகிய இளம் பெண்ணொருவர் 102 கிராம் கேரளா கஞ்சாவுடன் இன்று மீண்டும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரான பெண் திருகோணமலை சிறைச்சாலையில் 2 கிலோகிராம் கேரளா கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் 1 வருடம் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுதலையானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமோட்டை பகுதியில் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்பட்ட முதிரை மர குற்றிகளை புளியங்குளம் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். பாலமோட்டை பகுதியில் முதிரை மரங்கள் கடத்தப்படவுள்ளதாக விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடிப்படையினர் லொரி ஒன்றை வழிமறித்து சோதனை மேற்கொண்டனர். இதன்போது உமி மூட்டைகளினால் மறைத்து வைக்கப்பட்டு கடத்திச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 23 முதிரை மர குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றை கடத்திச் செல்ல பயன்பட்ட வாகனத்தையும் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். கண்டி பல்லைகலை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தனது மகனுக்கு ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்ற பெண் ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். குறித்த பெண் சர்க்கரையுடன் கலந்து ஹெரோயின் போதைப் பொருளை சிறைச்சாலைக்குள் கொண்டு வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மூடப்பட்டிருந்த ரயில்வே கடவையை கடக்க சென்ற நபர் ஒருவர் ரயிலில் மோதி பலியாகியுள்ளார். நீர்கொழும்பு ரயில்வே கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பு ரயில்வே கடவையில் ரயிலில் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் இன்று மாலை 3:50 மணியளவில் இடம்பெற்றதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து சிலாபம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ரயிலில் நீர்கொழும்பை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் மூடப்பட்டிருந்த ரயில்வே கடவையை கடக்க முயற்சி செய்த போதே ரயிலில் மோதி இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த சடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே இந்த சம்பவத்தில் பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். யட்டியந்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் யட்டியந்தோட்ட மீகாவல்ல பகுதியில் அமைந்துள்ள கடையொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் குறித்த கடையும் அதன் அருகில் இருந்த களஞ்சிய சாலையும் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்தில் எவருக்கும் உயிராபத்தோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் பொருட்கள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் மின்சார ஒழுக்கு காரணமாக இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. சேத விவரங்கள் தொடர்பாகவும் யட்டியந்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலபாக்கலையிலிருந்து ராவணாகுட ஊடாக நாவலப்பிட்டிய மற்றும் கொத்மலை செல்லும் பிரதான வீதியில் களப்பிட்டிய பிரதேசத்தில் இன்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அவ்வீதியுடான போக்குவரத்துகள் முழுமையாக தடைப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த வீதி மண் சரிவு அபாயம் காரணமாக 5 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. கொட்மலை செல்லும் பிரதான வீதியின் களப்பிட்டிய பகுதியில் மண் சரிவு அபாயம் இருப்பதால் 5 நாட்களுக்கு குறித்த வீதியூடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக இப்பகுதியில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதன் காரணமாக இவ்வீதியினை பயன்படுத்தும் பயணிகள் மாற்று வீதியினை பயன்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ராவணகுட வீதி மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்களும் வாகன சாரதிகளும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். பத்தனை, போகாவத்த ஆகிய பகுதிகளிலிருந்து ராவணகுட களப்பிட்டிய ஊடாக நாவலப்பிட்டி மற்றும் மல்தனியா, மகாவலிகம, பெல்டன், ரொஜஸ்டன்கம, ஹரங்கல ஆகிய பிரதேசத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் களப்பிட்டி எனும் இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு வீதி சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் சிரமப்படுகின்றனர். தனக்கும் அந்த நாள் ஜனாதிபதிக்கும் இடையே இருந்த முரண்பாடுகளே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை பகிர முடியாமல் போனமைக்கு காரணம் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த தவறுக்கு தான் பொறுப்பு கூற வேண்டுமானால் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த தன்னை போல் 3 மடங்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ 7வது நாளாகவும் உயிர்த்த ஞாயிறு விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று வாக்குமூலம் வழங்க முன்னிலையாகியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை தகவலை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அழைப்பொன்றை ஏற்படுத்தியாவது அறிவுறுத்தாமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்று ஆணைக்குழு அதிகாரிகள் ஹேமசிறி பெர்னாண்டோவிடம் வினவினர். இதற்கு பதில் வழங்கும் போது, நான் தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொள்ளவில்லை. நான் பாதுகாப்பு செயலாளராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 தினங்கள் கழித்து கையொப்பம் ஒன்றை பெறுவதற்காக ஜனாதிபதியை சந்திக்க சென்றேன். அப்போது அரசாங்க புலனாய்வு தகவல் ஒன்றை நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். அதற்கு அவர் என்னை பரிதாபமாக பார்த்துவிட்டு, அது சரி, இது பற்றி நிலந்த என்னிடம் கூறியதாக சொன்னார். அதன் பின்னர் நான் நிலந்தவை சந்தித்து இது என்ன செயல்முறை என்று கேள்வி எழுப்பினேன். அதற்கு நிலந்த இவ்வாறு கூறினார், நான் பொதுவாகவே எல்லா தகவல்களையும் ஜனாதிபதியிடம் தெரிவிப்பேன், அதுபோன்று பாதுகாப்பு செயலாளருக்கும் கூறுவேன் என்று தெரிவித்தார்.
ஆகவே இந்த தாக்குதல் குறித்து நிலந்த ஜனாதிபதிக்கு கூறியிருக்கலாம் என்று நினைத்தேன் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் பதில் வழங்கினார். அதேபோன்று தாக்குதலுக்கு பின்னர் நான் பாதுகாப்பு செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதை அறிவிப்பதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சென்றேன். அப்போது ஜனாதிபதியிடம் இவ்வாறு கேட்டேன், சார், நிலந்த எல்லா தகவலையும் கூறுவார் தானே, அப்படி என்றால் இதை பற்றி அறிய தரவில்லையா என்று கேட்டேன். அப்போது ஜனாதிபதி நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் பத்திரிகையொன்றையே பார்த்து கொண்டிருந்தார் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் வாக்குமூலம் வழங்கினார். இதன் பின்னர் ஆணைக்குழு சார்பில் நீதிபதி இவ்வாறு கேட்டார், ஏப்ரல் 20 தாக்குதல் குறித்து நிலந்த தகவலொன்றை வழங்கிய சந்தர்ப்பத்தில் இந்த தகவலை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தவில்லையா என்று நீங்கள் நிலந்தவிடம் கேட்கவில்லையா? இதற்கு பதில் வழங்கிய ஹேமசிறி, இல்லை, நான் கேட்கவில்லை. நிலந்த குறித்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் தெரிவிக்குமாறு என்னிடம் கூறியிருக்கலாம். அமைச்சின் செயலாளராக ஜனாதிபதியை அறிவுறுத்துவது உங்களுடைய கடமை அல்லவா என்று அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். ஆம், என்னுடைய கடமையாக இருக்கலாம், ஆனால் என்னோடு இருந்த முரண்பாடு காரணமாக நான் ஆர்வம் காட்டவில்லை என்று ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்தார். நீங்கள் இந்த முரண்பாடு பற்றி பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தீர்கள். ஆனால் சிங்கள புது வருடத்துக்கு ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நீங்கள் தியத்தலாவையில் இருந்து வருகை தந்தீர்கள் அல்லவா? அந்த இடத்தில் இந்த வெளிநாட்டு புலனாய்வு தகவல்கள் குறித்து கூறவில்லையா என்று ஆணைக்குழுவின் தலைமை நீதிபதி வினவினார். நான் ஜனாதிபதிக்கு வெற்றிலை குற்றியொன்றை கையளித்தேன். தற்போது நிலந்த எல்லா இடத்திலும் இது ஒரு நோய் என்று கூறியிருந்தார். என்னிடம் கூறியிருந்தால் நான் இந்த நோய்க்கு மருந்து என்னவென்பதை நான் அவரிடம் கேட்டிருப்பேன். நான் என்ன கூறுவதென்றால், இதற்கு நான் பொறுப்பு கூற வேண்டுமானால் ஜனாதிபதியை அறிவுறுத்தாதையிட்டு நிலந்த எண்ணை விட 3 மடங்கு பொறுப்பு கூற வேண்டும் என ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்தார். ஆணைக்குழுவின் தலைமை நீதிபதி ஹேமசிறி பெர்னாண்டோவிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ஏப்ரல் 21 ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் எவரும் பலியாக இருப்பார்களா என்று கேட்டார். இதற்கு பதில் வழங்கிய ஹேமசிறி, எனக்கு ஊரடங்கு சட்டத்தை அறிவிக்கும் அதிகாரமில்லை. இருப்பினும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தால் இதனை செய்திருக்க முடியும். போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை அறிவிக்க வேண்டாம் என்று நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியதில்லை. ஜனாதிபதிக்கு தகவல் கிடைக்கும் போதும் நாட்டில் தாக்குதல் நடைபெறும் போதும் ஜனாதிபதி நாட்டில் இருக்கவில்லை. தந்தை வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் தாயால் பொறுப்புகளை வகிக்க முடியாதா? இந்த தாக்குதல் தொடர்பில் ஏன் நீங்கள் பிரதமருக்கு அறிவிக்கவில்லை என்று அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினவினார். இதற்கு பதில் வழங்கிய ஹேமசிறி, அரசியலமைப்பு சிக்கல் காரணமாக இதை இந்த இடத்தில் பிரயோகிக்க முடியாது என்று கூறினார். மீண்டும் அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், அரசியல் செய்யவும் நாடொன்று தேவைதானே என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் வழங்கிய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், அது எனக்கு புரிந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு புரியவில்லையே என்று தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதற்காக முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு தலைமை நீதிபதி முகமது மிஹைர் பிறப்பித்துள்ளார். குறித்த உத்தரவை கொழும்பு தலைமை நீதிபதி முகமது மிஹைர் பிறப்பித்துள்ளார். 2018 அக்டோபர் 28 இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பான வழக்கில் முன்னாள் கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் குலத்திசா சீக்கியானகே உள்ளிட்ட 10 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் முதல் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து கொழும்பு தலைமை நீதவான் அவரை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கு டிசம்பர் 18 மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 34 வயது நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ 2010 தொடக்கம் 2014 ஆண்டுக்கு இடையிலான காலப்பகுதியில் 153 சத்தோச தொழிலாளர்களை அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியதாகவும் இதன் மூலம் அரசுக்கு 40 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறியே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து குறித்த அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்தார். திலீபனை நினைவு கூறும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அவர்களினால் நியமிக்கப்பட்ட நபர்களினால் விளக்கு ஏற்றும் நிகழ்வினை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்து மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியம், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானா ஸ்ரீநேசன், சி யோகேஸ்வரன், ப அரியநேந்திரன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் நா சங்கரபிள்ளை ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று காலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இதன்போது எதிராளிகள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணியும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன், சிரேஷ்ட சட்டத்தரணி பி. பிரேம்நாத் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். யுத்தத்தில் திலீபன் இறக்கவில்லை எனவும் பொய்யான வகையிலான குற்றச்சாட்டுகளை போலீசார் முன்வைத்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். மட்டக்களப்பு, கொக்கட்டிச்சோலை, காத்தான்குடி ஆகிய போலீஸ் நிலையங்களை இணைத்து தொடரப்பட்டிருந்த இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து நீதிபதி வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்தார். பெயர் குறிப்பிட்டு அவர்கள் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு எதிரிகளுக்கு கொடுக்கிற அழைப்பானை அவர்களிடத்திலே சேர்ப்பிக்கப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் தோல்வியிருந்தார்கள். போலீசாருக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். இது அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இதற்கு மேலே இந்த நடவடிக்கை எதுவுமே கிடையாது. இந்த நடவடிக்கை ஆரம்பமே தவறானது. நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை 127 பதிவாகியுள்ளது. இன்று மாலை புதிதாக 3 பேருக்கு தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 3245 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 2 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒமானிலிருந்து நாடு திரும்பிய 2 இவ்வாறு இனம் காணப்பட்டிருந்தனர். இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையில் 3383 கோவிட்-19 தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த ஒருவர் இன்று மாலை கோவிட்-19 தொற்றாளராக இனம் காணப்பட்டிருந்தார். தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3245 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் தற்போது 125 கோவிட் தொற்றாளர்களே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் 13 தொற்றாளர்கள் மரணமடைந்துள்ளனர். இதேவேளை நாட்டில் நேற்று 1517 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 2,91,105 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை நிறைவு செய்த 342 பேர் இன்று அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதற்கமைய விமானப்படையினரால் முன்னெடுக்கப்படும் மத்திய நிலையத்திலிருந்து 182 பேர் இன்று வெளியேறியுள்ளனர். மத்திய நிலையங்களிலிருந்து தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை நிறைவு செய்த 47,252 பேர் இதுவரை அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதேவேளை நாட்டில் உள்ள 79 மத்திய நிலையங்களில் 7,274 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிறுத்தை ஒன்று வீட்டு வாசலுக்கு வந்து வாசலில் இருந்த நாயை உயிருடன் இழுத்து செல்லும் காட்சிகள் பிரதேச மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹட்டன், கொட்டகலை, கிரேஸ்லஸ்பாம் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வீட்டு அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் சிறுத்தை அலைந்து திரிந்து நாயை இழுத்து செல்லும் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. கொட்டகலை, கிரிலஸ்பாம் பகுதியில் கடந்த காலங்களில் சிறுத்தைகள் இரவு நேரங்களில் மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு வருகை தந்து கால்நடைகளை எடுத்துச் செல்வதனை கடந்த காலங்களில் பதிவிட்டிருந்தோம். இது குறித்து வன பாதுகாப்பு அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு வீடுகள் நிறைந்த பகுதியில் சிறுத்தை ஒன்று வீட்டினுள் வந்து வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாய் ஒன்றினை கவிச் செல்லும் சம்பவம் ஒன்று அந்த வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. மக்கள் நடமாடும் பகுதியில் இரவு நேரங்களில் வெளிச்சத்திலும் சிறுத்தைகள் வருகை தந்து கால்நடைகள், வளர்ப்பு பிராணிகளை கொண்டு செல்வதனால் இப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் சிறுத்தைகள் வந்து வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகளை, கோழி கூண்டினை உடைத்துக் கொண்டு செல்வதனை சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளில் உலாவி திரிவது பொதுமக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதைப் போல சிறுத்தைகளின் உயிர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு வனவிலங்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். UTV இரவு நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவியான மெலினா ட்ரம்ப் ஆகியோருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.